ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிந்து இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் சைக்காலஜி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் த கன்செப்ஷன் இன் த மதர்ஸ் womb as a result of the process of dash of the ovum of the mother by the sperm cells of the father. அதாவது தாயின் கருப்பையில் உள்ள சினை முட்டை தந்தையின் விந்து செல் மூலம் டேஷ் என்னும் செயலால் வாழ்வு தொடங்குகிறது. இதுதான் கேள்வி. The answer is fertilization. Fertilization, கருத்தரித்தல். Second one, growth may be limited to the changes in the dash. Growth may be limited in the to the changes in the dash. அதாவது வளர்ச்சி என்பது டேஷ் ஏற்படும் மாற்றங்களால் வரையறுக்கப்படுகிறது. வளர்ச்சி என்பது எதனால் ஏற்படும் மாற்றங்களால் வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட், தரநிலை மற்றும் பண்பு நிலை அம்சத்தில். செகண்ட், போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட், தகுதி நிலை மற்றும் தரநிலை அம்சத்தில். சி, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட், அளவின் அம்சத்தில் அல்லது தகுதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, டைமென்ஷன் ஆஸ்பெக்ட், பரிமாண அம்சத்தில். ஸோ இதுல எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட். குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட், அளவினுடைய அம்சத்தில் இல்லைன்னா தகுதி நிலை அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன், it starts with the conception and ends with death. It starts with the conception and ends with death. So this is based on dash. கருத்தரிப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிகிறது. இது எதனை அடிப்படையாக கொண்டது கேட்குறாங்க. பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னா தொடர்ச்சி கொள்கை. பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி, தொடர்ச்சி கொள்கை. பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், தனியால் வேற்றுமை கொள்கை. தனியால் வேற்றுமை கொள்கை. Principle of uniformity of pattern. Principle of uniformity of pattern. ஒழுங்கான அமைப்பு கொள்கை. ஒழுங்கான அமைப்பு கொள்கை. Principle of integration, ஒருங்கிணைத்தல் கொள்கை. Principle of integration, ஒருங்கிணைத்தல் கொள்கை. So the answers is principle of continuity, தொடர்ச்சி கொள்கை. அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் வித் கன்செப்ஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் டெத் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. கருத்தரிப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிகிறது என்பது தொடர்ச்சி கொள்கையை அடிப்படையாக கொண்டது. Fourth one, the task learning to get along with age mates is a developmental task of the age. The task learning to get along with age mates is a developmental task of the age dash. So options பாருங்க. 12 to 18 years, அதாவது ஒத்த வயதின் உடையவருடன் இணைந்து போக வேண்டியது பற்றி தெரிந்து கொள்வது எந்த வயது உள்ளோரின் வளர்ச்சிசார் செயலாகும். ஒத்த வயதினருடன், அதாவது ஒரே வயசு, இப்போ 8 வயசு 12 வயசுனா அதே மாதிரி அவங்களுடைய சேம் ஏஜ்ல இருக்கிறவங்களோட இணைந்து போக வேண்டியது பற்றி தெரிந்து கொள்வது எந்த வயது உள்ளோரின் வளர்ச்சிசார் செயலாகும். ஆப்ஷன்ஸ் 12 to 18 years, 6 to 12 years, birth to 6 years, அதாவது பிறப்பு முதல் 6 வயது, இயர்லி அடல்ட்ஹுட், முன்முதிர் பருவம். The answer is B option, 6 to 12 years. Next one, dash is a common emotion found among the infants which is caused by a loud sound or loss of support. Dash is a common emotions found among the infants which is caused by a loud sound or loss of support. அதாவது டேஷ் என்பது குழந்தைகளிடையே காணப்படும் பொதுவான உணர்ச்சியாகும். இது உரத்த ஒலி அல்லது ஆதரவு இழப்பால் ஏற்படுகிறது. இது உரத்த ஒலி அல்லது ஆதரவு இழப்பால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆங்கர் கோபம், ஃபியர் பயம், ஹேட்ரட் வெறுப்பு, கிரை அழுகை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபியர், பயம், பயத்தினால தான் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த லேர்னிங் அண்ட் த ட்ரைனிங் ஷுட் ஸ்டார்ட் when a child reaches an appropriate level of maturation. So it implies the concept of the learning and the training should start when a child reaches an appropriate level of maturation. So it implies the concept of dash. ஒரு குழந்தை தகுந்த முதிர்ச்சி நிலையை அடையும் பொழுது கற்றல் மற்றும் பயிற்சி தொடங்க வேண்டும். ஒரு குழந்தை தகுந்த முதிர்ச்சி நிலையை அடையும் பொழுது கற்றல் மற்றும் பயிற்சி தொடங்க வேண்டும். இப்போ இது எந்த விதிக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ரெடினஸ் ஆயத்த விதி, நாலேஜ் அறிவு விதி, லேர்னிங் கற்றல் விதி, ட்ரைனிங் பயிற்சி விதி. The answer is readiness, ஆயத்த விதி. Next one, dash theories belong to the school of Gestalt psychology. Dash theories belongs to the school of Gestalt psychology. dash கோட்பாடுகள் கெஸ்டால்ட் உளவியல் பள்ளியை சேர்ந்தவை. ஸோ எந்த கோட்பாடுகள் கெஸ்டால்ட் உளவியல் பள்ளியை சேர்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஏ கனெக்ஷனிஸ்ட் இணைப்புவாதம், கனெக்ஷனிஸ்ட் இணைப்புவாத கொள்கை, பிஹேவியரிஸ்ட் நடத்தையியல், பிஹேவியரிஸ்ட் நடத்தையியல், ஹியூமனிஸ்டிக் மனிதவியல், ஹியூமனிஸ்டிக் மனிதவியல், காக்னேட்டிவ் அறிதிறன், காக்னேட்டிவ் அறிதிறன். The answer is cognitive அறிதிறன். ஸோ கெஸ்டால்ட் சைக்காலஜிக்கு தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் அறிதிறன் கொள்கை. நெக்ஸ்ட், the theory of conditioning advocated by Pavlov is based on the principle of. The theory of conditioning advocated by Pavlov is based on the principles of. ஸோ பாவ்லோ பரிந்துரைக்கப்பட்ட ஆக்க நிலையறுத்த விதி கோட்பாடு எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, அசோசியேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் இணைப்பு மற்றும் பதிலீடு, அசோசியேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் இணைப்பு மற்றும் பதிலீடு, ரீகலெக்ஷன் நினைவுபடுத்துதல் அல்லது மறுதொகுப்பு, ரீகலெக்ஷன் அப்படின்னா நினைவுபடுத்துதல் அல்லது மறுதொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தூண்டல் மற்றும் துலங்கல், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தூண்டல் மற்றும் துலங்கல். ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரைனிங் பயிற்சி. ஸோ இதில் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பாவ்லோ பரிந்துரைக்கப்பட்ட ஆக்க நிலையறுத்த விதி கோட்பாடு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ஏ association and substitution, association and substitution இணைப்பு மற்றும் பதிலீடு. Next question, the teacher who uses the techniques of guidance to improve his usefulness has. The teacher who uses the technique of guidance to improve his usefulness has dash. தனது பயனை மேம்படுத்தி வழிகாட்டுதலின் நுட்பங்களை பயன்படுத்தும் ஆசிரியர் டேஷ் உடையவராக இருக்கிறார். தனது பயனை மேம்படுத்த வழிகாட்டுதலின் நுட்பங்களை பயன்படுத்தும் ஆசிரியர் டேஷ் உடையவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹை இன்டெலெக்ட் உயர்ந்த அறிவு. செகண்ட், சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் அறிவியல் பண்பு. ஹை திங்கிங் உயர்ந்த சிந்தனை. இன்ட்ரெஸ்ட் ஆர்வம். ஸோ இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் அறிவியல் பண்பு உடையவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், from an early age dash is a source of good feeling and self-esteem. From an early age dash is a source of good feeling and self-esteem.
சிறு வயதில் இருந்தே டேஷ் என்பது நல்ல உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு ஆதாரமாகும். சிறு வயதில் இருந்தே நல்ல உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு ஆதாரமாகும். ஏ சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் சாதாரண உணர்வு. சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் சாதாரண உணர்வு. சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் தோல்வி உணர்வு. சென்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் நேச உணர்வு. சென்ஸ் ஆஃப் சேஃப்டி பாதுகாப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் எ சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவர் எமோஷனல் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை எ நம்பர் ஆஃப் டேஷ். அவர் எமோஷனல் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை எ நம்பர் ஆஃப் டேஷ். அதாவது நமது உணர்ச்சி வாழ்க்கை பல டேஷ் தீர்மானிக்கப்படுகிறது. எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? நம்மளுடைய உணர்ச்சிகரமான வாழ்க்கை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? இன்னர் ஃபோர்ஸஸ் உள் சக்திகள், அவுட்டர் ஃபோர்ஸஸ் வெளி சக்திகள். இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபோர்ஸஸ் உள் மற்றும் வெளி சக்திகளால். பர்சன்ஸ் மனிதர்களால். ஸோ இப்போ இது எதனால நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபோர்ஸஸ் உள் மற்றும் வெளி சக்திகளால். ஓகே நெக்ஸ்ட். According to Dash, that fear and other emotional responses of children could be created as well as removed by conditioned learning. According to Dash, that fear and other emotional responses of children could be created as well as removed by conditioned learning. அதாவது யாருடைய கூற்றுப்படி குழந்தைகளின் பயம் மற்றும் பிற உணர்ச்சி பூர்வமான பதில்களை உருவாக்கலாம் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்ட கற்றல் மூலம் அகற்றலாம். இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்சன், ஃப்ராட், ஷெல்டன், ஆஸ்பெல். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ வாட்சன். நெக்ஸ்ட். Dash developed the Thorndike's law of effect into drive reduction theory of reinforcement. Dash developed Thorndike's law of effective into drive reduction theory of reinforcement. அதாவது யார் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டைக்கின் விளைவு விதியில் இருந்து உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கினார். புரியுதுங்களா? டேஷ் என்பவர் தாண்டைக்கின் விளைவு விதியிலிருந்து உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கினார். ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க. சிஎல் ஹல், ஆஸ்பெல், ஸ்கின்னர், பாவ்லோ. த ரைட் ஆன்சர் இஸ் ஏ சிஎல் ஹல். நெக்ஸ்ட். டேஷ் இஸ் எ பீரியட் ஆஃப் கிரேட் எக்ஸைட்டபிலிட்டி ஆஃப் எமோஷன். டேஷ் இஸ் எ பீரியட் ஆஃப் கிரேட் எக்ஸைட்டபிலிட்டி ஆஃப் எமோஷன். அதாவது டேஷ் என்பது உணர்ச்சிகள் மிகுந்த உற்சாகமான காலம். உணர்ச்சிகள் மிகுந்த உற்சாகமான காலம். ஏ சைல்ட்ஹுட் குழந்தை பருவம். பி லேட்டர் சைல்ட்ஹுட் பிற்கால குழந்தை பருவம். சி அடலசன்ஸ் இளமை. ஜி அடல்ட்ஹுட் வயது வந்த பருவம். The answer is C, adolescence, இளமை பருவம். Next one. Dash is attempted to improve the capabilities of all children through the community-owned quality education in a mission mode. Dash is an attempt to improve capabilities of all children through the community-owned by quality education in a mission mode. டேஷ் என்பது ஒரு பணி என்ற முறையில் சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி மூலம் அனைத்து குழந்தைகளின் திறன்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும். டேஷ் என்பது ஒரு பணி என்ற முறையில் சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி மூலம் அனைத்து குழந்தைகளின் திறன்களையும் மேம்படுத்த முயற்சியாகும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. எஸ்எஸ்ஏ, அடுத்தது ஆர்எம்எஸ்ஏ,
நெக்ஸ்ட் நூன் மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டம். ஆல் ஃப்ரீ ஸ்கீம் எல்லா இலவச திட்டங்களும். ஸோ இப்போ இதில் எந்த ஸ்கீம் மூலயமா இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ASSA, சர்வ சிக்ஷா அபியான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Guilford's theory, there are 3 dimensions in the structure of intellect. They are, according to Guilford's theory, there are 3 dimensions in the structure of intellect. They are operational dimension, content dimension, product dimension. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A, operational dimension, content dimension and the product dimensions. Next, the word motivation is derived from the dash mover, motum, that is to move. அதாவது ஊக்கம் என்ற சொல் மூவர் மூட்டம் என்று எதிலிருந்து வந்ததாகும், நகர்தல் என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக் ரூட் கிரேக்க வேர்ச்சொல், லாட்டின் ரூட் லத்தீன் வேர்ச்சொல், பிரெஞ்சு ரூட் பிரெஞ்சு வேர்ச்சொல் அல்லது ஜெர்மன் ரூட். ஸோ த ஆன்சர் இஸ் லாட்டின் ரூட். ஓகே, லத்தீன் வேர்ச்சொல். நெக்ஸ்ட் ஒன். The test score should be free from whims and attitudes of the examiner. The test score should be free from whims and attitudes of the examiner. It refers to the dash of the test. தேர்வின் மதிப்பெண் தேர்வாளரின் விருப்பம் மற்றும் மனப்பான்மையினால் பாதிக்காதவாறு இருக்க வேண்டும். தேர்வின் மதிப்பெண் தேர்வாளரின் விருப்பம் மற்றும் மனப்பான்மையினால் பாதிக்காது இருக்க வேண்டும். இது தேர்வின் டேஷ் என்பர். வாலிடிட்டி ஏற்புடைமை, ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை, ப்ராடக்டிவிட்டி ஆக்கத்திறன், அப்ஜெக்டிவிட்டி புறவயத்தன்மை. த ஆன்சர் இஸ் அப்ஜெக்டிவிட்டி புறவயத்தன்மை. Next one. According to Gardner's theory of intelligence, there are dash types of intelligence independent of each other. According to Gardner theory of intelligence, there are dash type of intelligence independent of each other. கார்ட்னரின் நுண்ணறிவு கோட்பாட்டின்படி டேஷ் வகையான ஒன்றுக்கொன்று சாராத நுண்ணறிவு உள்ளது. ஒன்றுக்கொன்று சாராத நுண்ணறிவு உள்ளது. த ஆன்சர் பாருங்க 8. ஓகே, 8 வகையான நுண்ணறிவுகள் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். டேஷ் டெவலப் த தியரி ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். டேஷ் டெவலப் த தியரி ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆஸ்பெல், மெக்லிலேண்ட், ரோர்சாக். The answer is A, Sigmund Freud. Next, a defense mechanism called dash actually allows some disguised expression of eat impulses. A defense mechanism called dash actually allows some disguised expressions of eat impulses. அதாவது தற்காப்பு நடத்தியலில் டேஷ் என்பது உண்மையில் ஈத் தூண்டுதல்களின் சில மறைமுக வெளிப்பாட்டினை அனுமதிக்கிறது. ஈத் தூண்டுதல்களின் சில மறைமுக வெளிப்பாட்டினை அனுமதிக்கிறது. ஏ, ப்ரொஜெக்ஷன் புறத்தெரிதல், பி, டினையல் கைவிடுதல், சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடமாற்றம், டி, ரியாக்ஷன் ஃபார்மேஷன் எதிர்வினை ஆக்கல். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இடமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Eisner found dash basic dimensions of personality. Eisner found dash basic dimensions of personality. Eisner ஆளுமை dash அடிப்படை பரிமாணத்தை கண்டுபிடித்தார். அதாவது எத்தனை அடிப்படை பரிணாமத்தை கண்டுபிடித்தார்? 2, 3, 4, 5. The right answer is
3 மூன்று. எய்ஸ்னக் ஆளுமை 3 அடிப்படை பரிமாணத்தை கண்டுபிடித்தார். 2 agencies that are most responsible for the child's mental health are dash. 2 agencies that are more responsible for the child's mental health are dash. அதாவது குழந்தையின் மனநலத்திற்கு அதிக பொறுப்பு வகிக்கும் 2 முகமைகள். குழந்தையின் மனநலத்திற்கு அதிக பொறுப்பு வகிக்கும் 2 முகமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏ பாருங்க, த மதர் அண்ட் த சொசைட்டி, தாய் மற்றும் சமூகம். அடுத்தது த ஃப்ரெண்ட் அண்ட் த சொசைட்டி, தோழர்கள் மற்றும் சமூகம். சி பாருங்க, த ஹோம் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ், வீடு மற்றும் தோழர்கள். டி வந்து த ஹோம் அண்ட் த ஸ்கூல், வீடு மற்றும் பள்ளி. இப்போ இதில் எது 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய மனநலத்திற்கு அதிக பொறுப்பு வகிக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. The answer is the home and the school. வீடு மற்றும் பள்ளி, இது 2 தான் முக்கியமான பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் ஒன், an under protected child may become dash. An under protected child may become dash. ஒரு பாதுகாப்பற்ற குழந்தையானது எப்படி உருவாகலாம்? ஒரு பாதுகாப்பற்ற குழந்தையானது எப்படி உருவாகலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏ ஆப்ஷன், டிபெண்டன்ட் அண்ட் ஷை, சார்ந்த அல்லது கூச்ச சுபாவம் உடையதாக. பி பாருங்க, வித்ட்ராவிங் அண்ட் ஷை, பின்வாங்குதல் மற்றும் கூச்ச சுபாவம் உடையதாக. சி அட்ஜஸ்டபிள், ஒத்து போகுதலாக. டி டெலக்வண்ட் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், டெலக்வண்ட் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், நெறி பிறழ்வு மற்றும் பொறுப்பற்றதாக. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் டெலிக்வண்ட் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், நெறி பிறழ்வு மற்றும் பொறுப்பற்றதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், dash children are usually emotionally disturbed. Dash children are usually emotionally disturbed. dash குழந்தைகள் பொதுவாக உணர்ச்சி வசப்படுவார்கள். ஸோ எந்த மாதிரியான குழந்தைகள் வந்து பொதுவாக உணர்ச்சி வசப்படுவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சோஷியலி மேல் அட்ஜஸ்டட், சமூக ரீதியாக பிரச்சனைக்குரியவர்கள். சோஷியலி மேல் அட்ஜஸ்டட், சமூக ரீதியாக பிரச்சனைக்குரிய குழந்தைகள். பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், உடல் ஊனமுற்றவர்கள். பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், உடல் ஊனமுற்றவர். விஷுவலி இம்பேர்டு, பார்வை குறைபாடு உடையவர். விஷுவலி இம்பேர்டு. அடுத்தது ஹியரிங் இம்பேர்டு, காது கேளாதோ, காது கேளாதோ. ஸோ இதில் எந்த மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலி மேல் அட்ஜஸ்டட், சமூக ரீதியாக பிரச்சனைக்குரிய குழந்தைகள் தான் பொதுவாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ enhance the learning on retention on dash. Positive attitude towards a particular controversial issue enhance the learning and the retention on dash. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய பிரச்சனையை நோக்கிய நேர்மறை அணுகுமுறை மனப்பான்மையானது dash அடிப்படையில் கற்றல் மற்றும் நினைவிருத்தலை அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய பிரச்சனையை நோக்கிய நேர்மறை அணுகுமுறை மனப்பான்மையானது டேஷ் அடிப்படையில் கற்றல் மற்றும் நினைவிருத்தலை அதிகரிக்கிறது. ஆப்ஷன் ஏ, போத் காகினேட்டிவ் அண்ட் மோட்டிவேஷனல் கிரவுண்ட்ஸ், அறிவாற்றல் மற்றும் ஊக்கத்திற்கான தளங்கள். காகினேட்டிவ் கிரவுண்ட்ஸ் அறிவாற்றல் தளம், மோட்டிவேஷனல் கிரவுண்ட்ஸ் ஊக்கத்தளம், அஃபெக்டிவ் கிரவுண்ட்ஸ் உணர்வு தளம். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் காகினேட்டிவ் அண்ட் மோட்டிவேஷனல் கிரவுண்ட்ஸ், அறிவாற்றல் மற்றும் ஊக்கத்திற்கான தளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் இம்ப்ளைஸ் த ஓவரால் சேஞ்சஸ் அக்யூரிங் இன் போத் டேஷ். டெவலப்மெண்ட் இம்ப்ளைஸ் the overall changes occurring in both dash. Options A, quantitative and qualitative.
B பார்த்தீங்கன்னா physical and mental development. C mental and moral development. D height and weight. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A quantitative and qualitative. This is the right answer. Next. According to Piaget, the four basic elements in the development are. According to Piaget, the four basic elements in developments are. The answer is maturation, experience, social transmission, and equilibration. So these four are the basic elements in developments. Maturation, experience, social transmission, and equilibration. Next. Dash is an emotion aroused in an infant when his movements are restricted. Dash is an emotion aroused in an infant when his movements are restricted. அதாவது இப்போ குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கர், ஃபியர், ஹேட்ரட், இன்ட்ரெஸ்ட். த ஆன்சர் இஸ் ஆங்கர். குழந்தைங்க கோபம் வந்து தானே அப்போ அழுவாங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆங்கர், கோபம். லாஸ்ட் கொஷின். Who told this? Attention is the process of getting an object thought clearly before the mind. Who told this? Attention is the process of getting an object of thought clearly before the mind. The answer is Ross. லாஸ்ட் ஆப்ஷன் ராஸ். ஸோ அவர் தான் வந்து கவனத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸஸுமே வந்து சைக்காலஜிஸ்டில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you on another interesting topic in my next class. Thank you all.